ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா வண்டலூர் ஜூக்கு போகிறோம். அதாவது அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கான்னு சொல்லுவாங்க. இதான் என்ட்ரி இடம். என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். ஒரு ரூ. 100 கேட்டாங்க. ரூ. 100 என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு அப்படி உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம். அப்படி உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு குகை மாதிரியான ஒரு சின்ன அமைப்புக்குள்ளே உள்ளே போகுது. அப்படி உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். 2 பாதை பிரியுது. லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று. நம்ம லெஃப்ட்டில் போகக்கூடாது, அப்படியே ரைட்டில் போகலாம். என்ட்ரன்ஸில் சிறுவர்களுக்கான பூங்காவனம் அமைச்சிருக்காங்க. குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்காக இது செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி நேராக போகிறோம். சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்கள், செடி கொடிகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஷெட்டில் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன சின்ன வேன் நிப்பாட்டிருக்காங்க. வயசானவங்க வந்து நடந்து போக முடியாதுன்றதுனால இந்த வேனில் நீங்கள் தனியாக பே பண்ணி போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிங்கவால் குரங்கு, இது சிங்கமுக குரங்குன்னு சொல்லுவாங்க. இதோடைய முகம் பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும். ஆனால் குரங்குடைய அந்த உடலமைப்பை வந்து பெற்றிருக்குது. அதனால் இதுக்கு பேர் சிங்கவால் குரங்குன்னு பேர் வந்திருக்கு. அடுத்ததாக இது வந்து கொரில்லா குரங்கு. அதோடய முகத்தை காட்ட மாட்டேங்குது. 2 குரங்குகள் வந்து உட்காந்துருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீகாக் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக பார்க்குற அந்த மயில் தான். நம்மளுடைய தேசிய பறவை, நம்ம நாட்டோட தேசிய பறவை மயில். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விதமான மயில் அங்கே இருக்குது, பார்க்கலாம். இதான் வெள்ளை மயில். அதாவது இதோடைய உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா, அதாவது தோகை முழுவதுமே முழுக்க வெள்ளை நிறமாக இருக்குது. இந்த மாதிரி மயில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், வித்தியாசமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கழுத்து மயில். இந்த கருப்பு கழுத்து மயில் பார்த்திங்கன்னா கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும். மற்றபடி நார்மல் மயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக தான் இந்த மயில் இருக்குது. கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி எடுப்போம் இப்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மயில் தான் திருப்பவும் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியுன்றதுக்காண்டி திருப்பி இன்னொரு எடுத்திருக்கேன். நம்ம மயில்களுக்கு எதுவும் உணவு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம என்ன கொடுப்போன்னு தெரியாது. ஸோ அவங்க தான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும். சாம்பல் நிற குரங்கு காணும். சாம்பல் நிற குரங்குன்னு தெரியலையே, உள்ளே எங்கேயா இருக்கும், காணும். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து நாட்டு குரங்குன்னு போட்டிருக்கு. நாட்டு குரங்குன்னா நம்ம நார்மலாக பார்க்குற நம்ம நாட்டில் உள்ள குரங்கு தான். ஒரு 2-3 குரங்குகள் சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுது, ஏதோ செய்யுது. சருகு மான் போட்டிருக்கு. ஆனால் உள்ளே எங்கேயோ இருக்குது, என்னன்னு தெரில. உள்ளே இந்த கூண்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கும். சரி, ஓகே, எடுத்து போகலாம். இது என்ன விலங்குன்னு தெரியலையே, எலி மாதிரி இருக்குது, பட் என்னன்னு தெரில. வண்ணத்து பூச்சி பூங்காக்குள்ளே போகலாம். இந்த வண்ணத்து பூச்சிகளுக்குன்னே வண்டலூர் ஜூவில் வந்து தனியாக ஒரு